Hello friends, welcome to Vincys COOKup. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது எக் பீஜோ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்யறதுக்கு தேவையான முட்டையை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாங்க. இந்த முட்டை வேகிறதுக்குள்ளே நம்ம எக் பீஜோக்கு தேவையான ஃபில்லஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு கப் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் புளி நம்ம சேர்த்து தண்ணி ஒரு 1/2 கிளாஸ் நம்ம விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இன்னொரு கப்பில் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கப்பில் ஒரு 1/2 லெமன் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஸ்லைஸ்டாக நீட்டாக வாக்கில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6-7 பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து அதையும் அதே எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா அப்படியே ஒரு பொன்னிறமாக மொறுமொறுன்னு வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா வெங்காயம் வறுத்த எண்ணெயை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எக் பீஜோ செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம ரெடி பண்ணி வச்சுங்க. வாங்க அதை எப்படி செட் பண்ணலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு இடையில நம்ம ஆல்ரெடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை உள்ளே வைக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த கார்லிக்கு பூண்டை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே சில்லி ஃப்ளேக்ஸு அந்த ஆயிலோடு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். அது மேலேயே ஊற்றி விட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உப்பு தண்ணி அதில் நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கு மேலே லெமன் வாட்டர் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த புளி தண்ணியும் அதே மாதிரி ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம சேர்த்து விட்டுக்கலாம். ஃபைனலாக இந்த லெட்யூஸ் இலையும் நம்ம மேலே வச்சு நல்லா இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான எக் பீஜோ ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் வீடியோவை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.